தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல யாரு பயன்படுத்தினா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா தம் பிளஸ் இல் அப்படின்ட்டு வருது. இந்த தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இனிமையான இனிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இல் அப்படின்னா சத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இனிமையான சத்தம், இனிமையான மொழி தான் தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படிங்கிறது. இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியை வந்து முதல்ல இந்த வார்த்தையை யாரு கொடுத்தா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய மர்மமா இருக்குது. உலகத்திலே பழமையான மொழி, மிகப்பெரிய மொழி தமிழ் அப்படின்னு நம்ம வந்து சொன்ன மாதிரி, நிரூபிக்கப்பட்ட மாதிரி. ஆனா இது உண்மையிலே யார் முதல்ல பயன்படுத்தினா அப்படிங்கறது மிகப்பெரிய மர்மமா இருக்குது. இந்த தமிழ் மொழி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்களால சங்கம் வைத்து வளர்க்கப்பட்டது. குமரி கண்டத்திலிருந்து பேசப்பட்டு மதுரையை தலைநகரமா கொண்டு சங்கம் வைத்து வளர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய மொழியை பேசப்பட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமா அகத்தியர், திருவள்ளுவர், முப்பெரும் அரசர்களான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்களாலதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மொழியா இன்னைக்கு வந்து பேசப்பட்டு இருக்குது. இதையும் இவ்வளவு பெரிய விஷயமா பேசணும் அப்படின்னா இந்த தமிழ் அப்படிங்கிற மொழி வந்து கடல் கடந்து உலகம் ஃபுல்லா பேசப்பட்டு இருந்தாலும் தமிழுக்கு நிகரா, தமிழுக்கு அதுக்கப்புறம் தோன்றின பலமான மொழிகள், பல மொழிகள் இன்னைக்கு வந்து அழிஞ்சு போயிருச்சு, பேச்சு வழக்குல இல்ல. ஆனா தமிழ் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது மட்டும் இல்லாம தமிழ் அப்படிங்கிறது எப்ப உருவானது அப்படிங்கறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பழமையானதா இருக்கு அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமையான மொழியா இருக்கணும். இந்த மாதிரி தமிழருடைய பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், தமிழருடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா குருகீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.